நாங்கள் ஒரு சடங்கு வீட்டு போயிருந்தோம். நாங்கள் போகிற டைம் கரெக்டாக வந்து தாய்மாமா வந்து சீர் கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா சிறப்பாக கொண்டு வந்திருந்தார். அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு உள்ளே வந்து வெல்கம் பண்ணாங்க. தாய்மாமனும் அவங்க அத்தையும் வந்து சும்மா போகல, நல்லா டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமாக போயிருந்தாங்க. அந்த அந் அந் அந்த பொண்ணும் வந்து சமயம் வந்து டான்ஸ் ஆடிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடிட்டு அவங்கள வந்து வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கப்புறமா வந்து மொய் போட்டுட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு போனோங்க. பார்த்தா சிக்கன் பிரியாணி, மட்டன் தொக்கு, சிக்கன் தொக்கு, அதுக்கப்புறம் ரசம், அதை வெங்காய பச்சடி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா அப்பா தான் பண்ணியிருந்தாங்க கேட்ரிங். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தால் ஒரு ஐஸ் பண்ணி இருந்துச்சுங்க. அதை என் பசங்க பாருங்கள் எப்படி போட்டு தள்ளுறாருங்க பாருங்கள். எங்கள் அத்தை எங்கள் மாமாலாம் சொன்னாங்க, எதுக்கடி கொடுக்குற அப்படிலாம் சொன்னாங்க. அதனால கண்ட்ரோலே பண்ண அவனுங்க அங்கே தான் போகிறாங்க, நம்ம எப்படி சாப்பிடாதீங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க, நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படி இப்படி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா நைட்டு அதே மாதிரியே சளி பிடிச்சிது. அதுக்கு வந்து என்னங்க செய்ய முடியும், அவனை சாப்பிட வேணாம் நான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட முடிச்சுட்டு உள்ளே போயிட்டானுங்க. பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து டிஜே பண்ணிட்டுறாங்க. இவங்க கரெக்டாக டிஜே எங்கே நடக்கும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ஸ்பீக்கரை பிடிக்கிறது, அதை பார்த்து ஆடுறது, குதிக்கிறது, என்ன சொல்கிறது, அவங்க பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போட்டாங்க. நான் உட்காரனாலும் உட்கார மாட்டேறானுங்க. அங்கே போய் ஆடுறது, நடுவில் போயிட்டு டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனால் எல்லோரும் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஒரு பசங்களாம் வெளியே வந்து அமைதியாக உட்காருங்க, உன் பசங்களாம் உட்கார மாட்டேங்க அப்படி சொல்லுவாங்க. அது வந்து என்னோடய தப்பு தான். நான் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்ததுனால அவனுங்க அப்படி இருக்கானுங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டேன். அப்புறம் நல்லா அவங்க வந்து டிஜேலாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பசங்களும் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு.